ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முஸ்லீம்ஸோட அத்தன்டிக் ரெசிபி ரம்ஜான் நோன்பு கஞ்சி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 3/4 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். மின்ஸ்டு மீட் 1 கப்பு. நான் மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து கடலை எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, பிக் ஆனியன் 1, தக்காளி வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 4 பல், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி அண்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் அதை வந்து ஓப்பன் பாட்டிலே பண்ணலாம். நான் வந்து குக்கரில் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதோட நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அதுதான் அடியில் இருக்கிற நெய்ங்கிறனால கொஞ்சம் அதோட கசடியெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முதல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 பிக் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்து சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போருந்தே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டு கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து சிக்கனில் பண்ண முடியாது, ரெட் மீட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். மட்டன், பீஃப் அந்த மாதிரி ரெட் மீட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து மட்டன்லேயே செஞ்சுக்கலாம். கடையில் வந்து கொத்துக்கறி போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. முடியலன்னா, கொத்துக்கறி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நார்மலாக போன்லெஸ் சிக்கன் வாங்கி, போன்லெஸ் மட்டன் வாங்கி அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாக ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வந்து மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் பிரியாணி ரைஸில் செஞ்சிங்கன்னா, அதாவது ஜீரக சம்பளம் செஞ்சிங்கன்னா, செய்யறதுக்கு முன்னாடி, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்சியில் 2 வாட்டி அரைச்சி ரவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வாட்டி சும்மா ஒரு 4-5 வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா உடஞ்சிருது. இப்போ இதோட 1 கப் அரிசிக்கு வந்து 4 கப் இதுவும் எனக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு அண்ட் பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம். இப்போ புதினா தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் அண்ட் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு
5 விசில் போட்டு வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டாக்கா டேஸ்ட் பிடிக்கும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரே வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இன்னொரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு விழுத்து ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா. பெப்பர் வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்கிறதுனால பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ரம்ஜான் நோம்பு கஜி ரெடி. ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.